கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எண்ணற்ற கொள்கை கோட்பாடுகள் இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது தனித்து விளங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இப்படி இஸ்லாம் தனித்து விளங்கக்கூடிய மார்க்கம் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நம்மால் நிரூபிக்க முடியும். அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய உரிமைகளை வழங்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. ஒரு ஆணாக இருந்தால் அந்த ஆணுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமைகள், ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வழங்க வேண்டிய உரிமைகள், இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கும் வழங்கப்பட வேண்டிய உரிமைகளை சரியான முறையில் அனைத்து தரப்பு மக்களுமே வழங்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிகவும் வற்புறுத்தி சொல்கிறது. ஒருவருடைய உரிமையை நாம் அபகரித்தோமையானால், அதை நாம் பறித்து கொண்டோமையானால் அதுவே நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாக வந்து நிற்கும் என்கின்ற ஒரு தகவலையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் இன்றைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது இவ்வளவு ஆணித்தரமாக பிறருடைய உரிமைகளை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தும் கூட இன்றைக்கு சில நிகழ்வுகளில் பிற நபர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதை பார்க்கிறோம். அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா தவறுகளையும், ஒரு காரியத்தை நாம செயல்முறைப்படுத்த போகிறோமையானால் அந்த இடத்தில் நான் இருந்தால் எப்படி செயல்படுவேன் என்பதை இஸ்லாம் பார்க்க சொல்லுகிறது. இப்போ உதாரணத்திற்கு பாருங்கள், நாம் இந்திய நாட்டில் வாழுகிறோம். நம்முடைய குடியுரிமை பறிக்கப்பட்ட பொழுது அதற்கு எதிராக நாம் குரலை எழுப்பினோமா இல்லையா? கர்நாடகா மாநிலத்திலே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு ஆடை ஹிஜாப், அந்த ஹிஜாப் என்கின்ற உரிமையை பறித்த பொழுது அவ்வளவு பெரிய ஒரு போராட்ட களத்தை நாம் இந்த இந்திய நாடு முழுக்க நாம் சந்தித்தோம். இப்படி இந்தியாவிலே, இந்தியா அல்லாத பிற நாடுகளிலே முஸ்லிம்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக வேண்டி நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது நமக்கு கோபம் வருகிறதா இல்லையா? அந்த நேரத்திலே நாம் பாதிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தினோமையானால் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு பாதிப்பை ஏற்படுத்திய அந்த மக்களுக்கு அல்லாஹ் கடுமையான தண்டனையை வழங்குகிறான் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்கிறது. இப்படி நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது நாம் கொந்தளிக்கின்றோம், அதற்கு எதிராக நாம் கோபத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் சர்வ சாதாரணமாக சிலருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது, லா தஉம்மன்ன ரஜுல், ஒரு மனிதனுக்கு நீ தலைமை தாங்காதே. எந்த விஷயத்தில் தெரியுமா? ஃபி அஹ்லிஹி வலா ஃபி சுல்தானிஹி, அவனுடைய குடும்பத்தாருடைய விஷயத்திலும் அவனுக்கு எங்கே ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அதிலே நீ ஒருபோதும் அவனுடைய அனுமதி இல்லாமல் நீ தலைமை தாங்காதே என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு பள்ளிவாசலுக்கு செல்லுகிறோம், அங்கே தொழுகை நடத்துவதற்குரிய அதிகாரத்தை அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் அந்த இமாமிற்கு வழங்கியிருக்கும். அந்த இமாமை நாம ஓரம் கட்டிவிட்டு நாம தொழுகை நடத்திவிடக்கூடாது. அந்த இமாம் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் நாம் அங்கு இமாமாக நிற்க முடியுமே ஒழிய, எனக்கு நன்றாக தொழ வைக்க தெரியும், இவரை விட நன்றாக கிராத்துகளை ஓதுவேன் என்று சொல்லி நாம முன்னிருப்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தடுக்கிறது. அதே போன்று நாம் தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய தளங்கள், அந்த தளத்திலே நாம் முதலாளியாக இருக்கின்றோமா, நாம் உரிமையாளராக இருக்கிறோமா, நம்முடைய உரிமையை பிற மக்களிடத்திலே வழங்குவதற்கு எவ்வளவு நாம் யோசிக்கிறோம்? நம்முடைய அதிகாரத்தில் ஒருவர் தலையிட்டால் அதில் எவ்வளவு பெரிய கோபத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது? ஒருவருடைய குடும்பத்து விஷயத்திலே ஒருவருக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறதையானால், ஒருவருக்கு ஒரு உரிமை வழங்கப்படுகிறதையானால் அதிலே நீ தலையிடாதே என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய பெற்றோர்களோ அல்லது நம்முடைய உறவினர்களோ ஒருவர் மரணித்து விட்டாரையானால் அந்த ஜனாசா தொழுகை, அவர் நமக்கு நல்லவராக இருந்திருக்கலாம், உலக மக்களுடைய பார்வையிலே கண்ணியமானவராக வாழ்ந்திருக்கலாம், ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் தனிமையிலே பல தவறுகளை செய்திருக்கலாம். நிறைய தவறுகளை அவருக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலும் நடந்திருக்கக்கூடிய தீமைகள் இருந்திருக்கலாம். அந்த சிறிய சிறிய தீமைகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜனாசா தொழுகையிலேயே தலைமை தாங்கி தொழுவிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மரணித்தவருடைய நெருங்கிய உறவினருக்கு தான் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பாருங்கள், ஒருவர் மரணித்து விட்டாரே ஆனால் அவருடைய பிள்ளை தொலை வைக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டால் இல்லை இல்லை, பள்ளிவாசலுடைய இமாம் தான் தொழுகை வைப்பார், மகனார் தொலை வைப்பதாக இருந்தால் எங்களுடைய கபிர்ஸ்தானில் இடமில்லை என்கிறார்கள்.
சரி, நபி வழி அடிப்படையில் நீங்கள் தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள், ஆனால் தொப்பி அணியாமல் தொழக்கூடாது என்கிறார்கள். எங்களுடைய இமாம்களை புறக்கணித்து விட்டு தொழக்கூடாது என்கின்றார்கள். இப்படி ஜனாசா தொழுகை என்பது மரணித்தவருக்காக, அவருடைய பாவங்களுக்காக, கடைசியாக அவருக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு துவாவாக இருக்கக்கூடிய அந்த தருணத்திலும் கூட சில மனிதர்களுடைய உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி உரிமைகள் பறிக்கப்பட்டால் அதுவே அந்த மரணித்தவருடைய மறுமை வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாகவும், நம்முடைய வாழ்க்கையிலும் நபிகளாருடைய கட்டளையை மீறிய ஒரு பாவத்திற்கும் நாம் ஆளாகி விடுவோம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை நமக்கு வழங்கியிருந்தாலும் கூட ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தக்கூடிய உரிமையை அவருடைய நெருங்கிய உறவினர்களுக்கு தான் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. அந்த உரிமைகளை நாம் ஒருபோதும் பறித்து விடாமல் முழுமையாக வழங்கக்கூடிய ஒரு மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.